ஒரு கிராமத்தில் ஒரு நேர்மையான மரம் வெட்டி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஆற்றுக்கு அருகில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவன் கையில் இருந்த இரும்பு கோடாரி நழுவி ஆழமான ஆற்று நீரில் விழுந்துவிட்டது. வருத்தத்தில் அவன் அழத் தொடங்க அவனது அழுகை சத்தம் கேட்டு வனதேவதை ஒன்று அவன் முன் தோன்றியது. தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி முதலில் ஒரு தங்கக் கோடாரியை கொண்டு வந்தது. மரம் வெட்டி அது என்னுடையதல்ல என்று மறுத்து உண்மையை பேசினான். தேவதை மீண்டும் மூழ்கி ஒரு வெள்ளிக் கோடாரியை கொண்டு வந்தது. இதையும் மரம் வெட்டி இதுவும் என்னுடையதல்ல என்று நேர்மையாக மறுத்தான். மூன்றாவது முறையாக தேவதை அவன் தொலைத்த பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தது. மரம் வெட்டி மகிழ்ச்சியுடன், ஆமாம் தாயே, இதுதான் என்னுடையது என்று நன்றி கூறினான். மரம் வெட்டியின் நேர்மையையும் பேராசையின்மையையும் கண்டு மகிழ்வ தேவதை, நீ உண்மையுள்ளவன். உன் நேர்மைக்காக நீ பொய் சொல்லாமல் நிராகரித்த தங்கக் கோடாரி மற்றும் வெள்ளி கோடாரி இரண்டையும் பரிசாக வைத்துக்கொள் என்று கூறி அந்த 3 கோடாரிகளையும் அவனுக்கே அளித்துவிட்டு சென்றது. மரம் வெட்டி அந்த செல்வத்தால் இனிமையாக வாழ்ந்தான். நீதி, நேர்மையே சிறந்த கொள்கை. நன்றி.